வெல்கம் டு ஸ்ரீதேவிஸ் தர்பார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி ரிவ்யூ விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். சூர்யா அவர்கள், மமிதா பைஜு, ராதிகா சரத்குமார் அவர்கள், நாசர் அவர்கள் நடிச்சு இன்னைக்கு இதாங்க படம் வெளியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துட்டு வந்தோம். படம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒன் லைன்ல சொல்லணும்னா இது ஒரு ஃபீல் குட் மூவி, ஃபேமிலி டிராமா அப்படின்னு சொல்லலாம். படத்தோட மெயின் பிளஸ்னா 3 பேருமே நான் சொல்லுவேன். எக்ஸ்பெஷலி சூர்யா அவர்கள், மமிதா பைஜு அவர்கள் அண்ட் ராதிகா சரத்குமார் அவர்கள். சூர்யா அவர்கள் அவருடைய மெச்சூர்டான ஒரு ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருக்காரு. எக்ஸ்பெஷலி ரோஹித். கருப்பு படத்துக்கு அப்புறம் இந்த படம் ரொம்ப எதிர்பார்ப்புக்கிடையே வந்த படம் இல்ல. அது டெஃபினட்டா இது பூர்த்தி பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய கம்பேக் கருப்பு படமா இருந்தது. அத இது டெஃபினட்டா அதே இதை கேரி ஆன் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதுல ஒரு மாதிரி சட்டிலான ஒரு நடிப்பை கொடுத்திருக்காரு சூர்யா அவர்கள் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எக்ஸ்பெஷலி இந்த படத்துல எனக்கு மமிதா பைஜுவோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சது. அவங்களோட ஆக்டிங் தான் படத்தையே ஒரு நாட்ச் எலிவேட் பண்ணின மாதிரி எனக்கு தோணுச்சு. நீ என்ன நினைக்கிற? கரெக்ட் தான். அவங்க இந்த ஜென்சி காரா எப்படி பிஹேவ் பண்றாங்களோ அப்படிதான் பிஹேவ் பண்ணாங்க. நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல. எப்படி அந்த பிரேமலூல ஆக்ட் பண்ணினாலும் அதே வைப் இதுல கிடைச்சது. பழைய ஆக்ட்ரஸ் நதியா அவங்களோட வைப்ஸ் எனக்கு இந்த படத்துல கிடைச்சது மமிதா பைஜு ஆக்ட் பண்ணும்போது. எக்ஸ்பெஷலி ராதிகா சரத்குமார் அவங்க அட்டகாசமா அம்மா கேரக்டர்ல அட்டகாசமா நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. உண்மையாவே அந்த மமிதா பைஜுக்கும் ராதிகா சரத்குமாருக்கும் அவங்க 2 பேத்துக்கும் இருக்கிற அந்த போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது. லாஸ்ட் கிளைமேக்ஸும் என்ன எண்டுனே ஓபன் எண்டிங் மாதிரி விட்டுருந்தாங்க. அந்த இதுவும் நாங்க இப்ப கதையெல்லாம் சொல்லலங்க, நீங்க போய் நேர்ல போய் பாருங்க படத்தை. நேர்ல போய் ஃபேமிலி படம் தான். இன்னும் இந்த ரத்தம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ரத்தம் டெஃபினட்டா ஃபைட் பிடிக்காதவங்களுக்கு இந்த படம் ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உனக்கு என்ன ரோஹிதா இந்த படத்துல பிடிச்சிருந்தது? சூர்யா ஆப்வியஸ்லி இந்த படத்துல நல்லா ஒரு ரிச் பர்சனுக்கு தேவை அந்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருந்தாரு. நல்லா கிரவுண்டடா, மெச்சூரா. அதுக்கப்புறம் ஆமா, கருப்பு மேசிவ் பிளாக் பஸ்டர். இதுவும் நல்ல கிளாஸ் ஆடியன்சஸ் எல்லாம் கவர் பண்ணிடுது மெயினா. ஆமா, ஃபேமிலி ஆடியன்ஸ். மமிதா பைஜு, ஓ மை காட், உண்மையாவே ஒரு பொக்கிஷங்க. தமிழ் படத்துக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அட்டகாசமா நடிக்கிறாங்க. அவங்களோட ஆக்டிங் அனாவசியமா டான்ஸ் பண்றாங்க, அனாவசியமா நடிக்கிறாங்க. அவங்க ரொம்ப பிடிச்சது எனக்கு அவங்களோட ஆக்டிங். ராதிகா சரத்குமார் கேட்கவே வேண்டாம். இதுல இன்னொரு பெரிய பிளஸ் ஜிவி பிரகாஷ் அவர்களோட இசை நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருந்தது. என்ன தேவையோ இந்த படம் திஸ் மூவி இஸ் a family drama. எல்லாமே இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சுல. எமோஷனல் இருக்கு. அப்புறம் ஒரு ஃபெஸ்டிவ் சாங், வெட்டிங் சாங் மாதிரி ஒன்று வருது. அதுக்கப்புறம் மமிதா பைஜுக்குன்னே ஒரு சாங் வருது. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஹீரோயினுக்குன்னு ஒரு சாங் டெடிக்கேட். எல்லாம் முன்னாடி 2010ல பண்ணுவாங்க. அந்த வைப் கொடுத்தது கொஞ்சம் ஏன்னா ஹீரோயினுக்கு எல்லாம் இப்பெல்லாம் இன்ட்ரடக்ஷன் சாங்ஸ் தர மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு ரிஃப்ரெஷிங்கா இருந்தது அதை பாக்குறதுக்கு. அண்ட் வெங்கட் லோரி நல்ல டிரெக்ஷன் பண்ணியிருந்தார். அவர் இதுக்கு முன்னாடி லக்கி பாஸ்கர், தில்கர் சல்மானுக்கு முன்னாடி நல்ல ஒரு டிரெக்டர் தான். இதுலயும் நல்லா ஃபார் த மோஸ்ட் பார்ட் நல்லா சென்சிபிளா தான் இருந்தது. எங்கேயும் போர் அடிக்காம இருந்தது. ஆமா, எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ இதுல நாசர் அவர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த விடுதலை படத்துல நடிச்ச ஹீரோயின், அந்த ஹீரோயின் பேர் என்ன? அவங்க ஜிவி பிரகாஷோட சிஸ்டர். ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் ரவீனா டாண்டன் அவங்க ஒரு கேரக்டர்ல வராங்க. நல்ல ஒரு மெச்சூரான அவங்களும் அவங்கள ரொம்ப நாள் கழிச்சு ஹிந்தி சினிமால பார்த்தது. அதுக்கப்புறம் இப்பதாங்க பாக்குறேன். அவங்களும் ரொம்ப நல்லா அவங்களுடைய நடிப்பை சூப்பரா வெளிப்படுத்தி இருந்தாங்க. எனக்கு என்ன சொல்றது, நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா லாஸ்ட் 20 மினிட்ஸ் கதையை ஆஃப்டர் 1 பாயிண்ட் இல்ல, அது வேற எங்கெங்கயோ கொண்டு போன மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு அது கொஞ்சம் ட்ராக் ஆன மாதிரி இருந்தது. மட்டும் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 15 மினிட் போர்ஷன் கொஞ்சம் டீவியேட் ஆகிற மாதிரி இருந்தது. அப்புறம் கிளைமேக்ஸ்க்கு திருப்பி கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இதுல ஒரு ட்விஸ்ட் அண்ட் ட்வின்ஸ் அப்படிலாம் இல்லைங்க. ஒரு மாதிரி க்ளீன் ஃபேமிலி டிராமா. ஜாலியா போய் உட்கார்ந்தீங்களா, அப்படியே போய் உட்கார்ந்து பார்த்துட்டு வரலாம். அவ்வளவா ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இல்ல. 1-2 ஃபைட் இருக்கு. அதுவுமே அது ரொம்ப ஷார்ட் தான். ரொம்ப ஷார்ட் தான். ஆனா இது குழந்தைங்களுக்கு ஆன படமா அப்படின்னு கேட்டா 1-2 வார்த்தைகள் இருக்கு.
ஆமா ஸோ கொஞ்சம் மெச்சூரா இருக்கணும். பட் லைக் ஒரு 10-11 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க அந்த ஏஜ் குரூப்ல அப்புறம் நீங்க கொண்டு போகலாம். ஏன்னா இது ஜென்சிக்கான படம் தான் அது. கருத்து அப்படின்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது ஒன்றும் லாஜிக்லாம் பார்க்க வேண்டியது இல்லை. ஒரு பணக்கார கேரக்டரில் வந்து சூர்யா அவர்கள் நடிச்சிருக்காரு. சூப்பராக நடிச்சிருக்காரு. மமிதா பைஜ் வந்து நம்மள மாதிரி 20 இயர்ஸ் 22 இயர்ஸ்ல இருக்கிற ஜென்சி கேர்ள்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு நல்ல ஆக்டிங் வருது. நல்லா ஆக்டிங் வருது. உண்மையாகவே பெரிய எதிர்காலம் உண்டு அவங்களுக்கு, மமிதா பைஜுக்கு. டெஃபினட்டாக நீங்கள் போய் பார்க்காதவங்க தியேட்டரில் போய் பாருங்கள். இன்னைக்கு தான் ரிலீஸாக இருக்குது. இனிமேல் நீங்கள் புக் பண்ணி நிம்மதியாக போய் ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியோட வருவீங்க. ஒரு சோகமா அந்த மாதிரிலாம் ரொம்ப இல்லை. ஆமாம், ஜாலியாக போய் எந்த விதமான இதுவும் இல்லாமல் போய் உட்காந்து பார்த்துட்டு அப்படியே வரலான்னு வச்சுக்கோங்களேன். போய் பார்த்துட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.